அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க, இந்த வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். பாரு யாராருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். பாரு பிடிக்கலையா நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு திட்டுறீங்க. என்னை மட்டும் திட்டுறதுலாம் என் குடும்பத்தையும் சேர்ந்து திட்டுறீங்க. நல்லாவாங்க இருக்குது. பாரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சொல்ல மோஸ்ட்லி எல்லோரும் கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணிக்கிறாங்க. பாரு கம்முன்னு சொல்லி ஒரு சிலர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் அந்த நெகட்டிவ் கமெண்ட் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ரொம்ப ஓவராக திட்டினால ஒரு சில கமெண்ட் மட்டும் நான் டெலிட் பண்ண வேண்டியதாக வந்துச்சு. நான் மோஸ்ட்லி டெலிட் பண்ண மாட்டேன். குட் கமெண்ட் ஆர் பேட் கமெண்ட் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறோம் அப்படின்னா எந்த விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் நம்ம அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ்க்கு போக முடியும். ஆனால் படிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும். படிக்காத மாதிரி இருந்தால் டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். சரி, ஓகே. என்னென்னா அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பாரு பிடிக்கிறீங்க பாருங்கள், பிடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு. ஓகேங்க. என்ன அப்படின்னா நானே ஆனால் என்னுடைய சேனல் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் அவங்க யாருனாலும் சொல்ல அவங்க யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா பாரு பற்றி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். பாரு பற்றி பெருமையாக பேசுனாங்க என்ன மாதிரி. ஆனால் அவங்க மற்ற திவ்யாவை பற்றிலாம் ரொம்ப இதாக பேசுனாங்க. அவங்க யார் என்ன யூடியூப் சேனல்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க வியூஸ் நல்லா போச்சு, பயங்கரமாக போச்சு. சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமானாங்க. அவங்க நல்லா அவங்க பேசுகிறது எல்லாமே பயங்கர தைரியமாக இருந்துச்சு. யாரை வேணாலும் அவங்க விமர்சனம் பண்ணாங்க. நல்லா வியூஸ் போச்சு. திடீர்னு சப்ஸ்கிரைபர்ஸாக ஏறினாங்க. ஆனால் எனக்கு அப்படி வியூஸும் போகாது, சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டாங்க. ஏன்னா நான் யாரையும் திட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு பாரு பிடிச்சிருக்குன்னா நான் பாரு பற்றி பெருமையாக பேசலாம். எனக்கு விஜய் சேதுபதி பிடிக்கலையா, அது ஒரு லிமிட்டை தாண்டி நான் அவரை திட்டக்கூடாது. திவ்யாவை எனக்கு பிடிக்கலையா, ஒரு லிமிட்டை தாண்டி திவ்யாவை நான் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் நான் அந்த முடிவு எடுத்தேன்? எனக்கு வியூஸே போகாட்டின்னு பரவாயில்ல. ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவங்கள பெருமையாக பேசலாம், தப்பே கிடையாது. ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கூட அதை ஒரு லிமிட்டை தாண்டி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணேன். ஏன்னா ஒரே ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் விஜய் சேதுபதி ரொம்ப திட்டிருப்பேன். ஏன் இப்படி பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, ஒரு நடுவராக இருந்துக்கிட்டு ரொம்ப ஒரு பாட்டு மாதிரி பாடி திட்டிருப்பேன். அது கோவத்தில் அப்படி திட்டேன். பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு சாண்ட்ராக்கு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் ஒரு பாட்டு மாதிரி பாடி அது நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. போட்டோடனே நிறையா 1000 மேலே போயிட்டு இருந்துச்சு. பட் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் ஒரு ஹோம் மேக்கர். ஸோ நம்ம குழந்தை இறச்சிட்டு நமக்கு எப்படி இருக்கும். அதனால் சரி நம்ம அப்போ தான் ஒரு முடிவு எடுத்தேன். வியூஸ் போனாலும் சரி போகாட்டி சரி, நாம் ஒருத்தர் பிடிச்சிருக்கா அவங்கள பற்றி பெருமையாக பேசலாம், தப்பே. எனக்கு பாரு பிடிச்சிருக்கா, நான் பாரு பற்றி பெருமையாக பேசலாம், தப்பே கிடையாது. பட் ஒருத்தர் பிடிக்கலின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திவ்யாவை பாக்கியலட்சுமியில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெனின் கேரக்டர்லாம் அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்துச்சு திவ்யாவை. ஆனால் பிக் பாஸில் எனக்கு திவ்யாவை பிடிக்கல. ஏன்னா அவங்க அவங்க மட்டும்தான் நல்லவங்க, இருக்கிறவங்கலாம் என்னமோ நியாயமாக நடந்துக்காதவங்க அப்படிங்கிற மாதிரியே இது பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு அவங்க கற்றுனது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ அப்போ கூட முடிவெடுத்தேன், உனக்கு ஒருத்தர் பிடிக்கலினா கூட அது டீசெண்டாக நாம் கன்வே பண்ணணும். அவங்களே நாளைக்கு அந்த வீடியோ பார்த்தா கூட அவங்க ஹர்ட் ஆகாத மாதிரி நம்ம கன்வே பண்ணணும். ஸோ நான் ஒரே ஒரு வீடியோவில் விஜய் சேதுபதி ரொம்ப ப்ளேம் பண்ணி திட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் சொன்னேன், டெலீட் பண்ணிட்டேன். சாமிகிட்ட போய் மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து விஜய் சேதுபதி நல்லது பண்ணலாம், மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல மாற்றம் அவர்கிட்ட ஏற்படுத்தலாம். அவர் நடுநிலை தவறாமல் கரெக்டாக ஷோவை கொண்டு போகலாம். அப்போ நமக்கு உறுத்தும், ஐயோ சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவர் அப்படி திட்டமே. அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்து தான் ஓகே, நமக்கு ரைட்ஸ் கிடையாது, மற்றவங்களை திட்டுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் நம்ம கருத்து தெரிவிக்கலாம். இவர் இப்படி பண்ணினது பிடிக்கல, கொஞ்சம் நியாயமாக நடந்திருக்கலாம். அதாவது மற்றவங்களை விமர்சனம் பண்ணும்போது கூட ஒரு டீசெண்டாக மற்றவங்க மனசை நோகடிக்காத மாதிரி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். எனக்கு அதனால வியூஸ் அந்தளவுக்கு போகாது, ஓரளவுக்கு தான் போகும். 800 700 அப்படி தான் போகும். சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி கோலமெல்லாம் போட்டேன். அதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா 5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மெதுவாக தான் போகுது, இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு முடிஞ்சிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3000 வாட்ச் ஹவர்ஸ் வரோன்னா அந்த டைம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் முதல்ல அந்த டைமுக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணும், அதுவும் எனக்கு இன்னும் கிடைக்கல. பட் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். மாதிரி போகலாம், எப்போ கிடைக்குதோ அப்போ கிடச்சிட்டு போகுது. ஒருத்தர் நம்ம திட்டணும். சோசியல் மீடியா பொறுத்தவரை கதையெல்லாம் போட்டேன். கதை, திருக்குறள் கதைகள், அத்தனை கதைகள் போட்டிருக்கிறேன். திருக்குறள், அப்புறம் பார்த்திங்கன்னா நீதி கதைகள், தென் ஒரு பிரெயின் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஐஏஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. இதெல்லாம் அவ்வளோ அழகாக போட்டிருந்துமே எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகலை.
ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ இதை பற்றி பேசினா பிடிச்சிருக்கு. நான் மக்களை தப்பு சொல்ல. ஸோ அதே வந்து ஒரு சேனலில் வந்து ரொம்ப போச்சு. அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து பிக் பாஸ் ஷோ பற்றி ரொம்ப விமர்சனங்கள், அவங்களுக்கு வந்து திவ்யாவெலாம் பிடிக்காது போல் ரொம்ப திட்டிலாம் போட்டிருந்தாங்க பயங்கரமாக. நல்லா வியூஸ் போச்சு, அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் திட்டி போட்டால் நல்லா வியூஸ் போகுது. ஆனால் வேண்டாம். ஏன்னா நமக்கு பின்னாடி ஊர்த்து மனசாச்சு. நம்ம ஸ்லோவாகவே போய்க்கலாம் ஆமாம் மாதிரியே. அதனால தான் என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஸ்லோவாக தான் போகும். ஆனால் ஒரு சிலருக்கு நான் பேசுகிறதும் பிடிச்சிருக்குது. அக்கா அக்கான்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கமெண்ட்டில் சேனல் மானிட்டேஷன் ஆகாட்டி போகுதுடா, முள்ள ஆகிட்டு போகுதுடா, ஆமாம் மாதிரி முள்ள போய்க்கலாம்டா. நான் அக்கா அக்கான்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அக்கா எனக்கும் பாருக்கம்மா பிடிக்கும் அக்கா. ஒவ்வொருத்தரும் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஸோ நான் பேசுகிறது சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். நமக்கு அது போதும், வேறு என்ன வேணும்? அவ்வளோதாங்க. சரி, பாரு பற்றி பயோகிராஃபி போடலாமாங்க? பயோகிராஃபினா பாரு பற்றி பாரு லவர்ஸ்க்கு பாரு பற்றி தெரிஞ்சுக்கணுமில்ல. ரொம்ப நேரம் பேசிட்டோம், டக்குன்னு முடிச்சலாமா? பாரு வந்து 1995 பிறந்திருக்காங்க, 12th ஜூனில். ஸோ பாருக்கு இப்போ வந்து வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசு. பாருக்கு வந்து அப்பா இல்லைங்க. ஆனால் பாருக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். பாருவே பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க, எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும், அப்பா தான் சாமி மாதிரி எனக்கு. கோயிலுக்குலாம் போவாங்க, இருந்தாலும் அவங்க பாரு பொறுத்தவரை முதல் கடவுள் அப்பா தான். பாருக்கு எல்டர் சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பாரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து மகாத்மா ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. தென் மதுரையில் காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து பிஏ அண்ட் எம்எஸ்சி ஜேர்னலிசம் மாஸ்டர் டிகிரி, பிஏ அண்டு எம்எஸ்சி ஜேர்னலிசம் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் அவங்க வந்து மதுரையில் காலேஜ் படிக்கும்போதே அவங்க வந்து ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கேம்பஸ் ரிப்போர்ட்டராக. இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போதே அப்போவே உங்களுக்கு மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் தான் சன் டிவியில், அப்புறம் ஆனந்த விகடனில், இந்தியா கிளிட்ஸில் இங்கெல்லாம் வந்து அவங்க வந்து விஜேவாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. தென் அவங்க வந்து ஆக்சுவலி ஸ்கில்லு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே நல்லாயிருக்கும். பாருக்கிட்ட நமக்கே தெரியும். வைப் வித் பாரு அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. கலாட்டா தமிழ் சேனல் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. குக் வித் கோமாளியில் இருந்திருக்காங்க. 2021 ரியாலிட்டி ஷோவில் பாரு சர்வைவர் தமிழ் 2021 ஜி தமிழ் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. தென் வந்து நான் கடற்கடன்னு சொல்லிட்டணும், சிவகுமாரின் சபதம் ஆதிகோட ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் டாப் ஸ்டார்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்குறாங்க. தென் வந்து என்ன ஜேர்னலிசம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே, விஜே, ஆங்கர், ஆக்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பிக் பாஸ் ஷோவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும், பெரியவங்கிட்ட அதாவது ஒரு ஜாலியாக பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வினோத்தோட குழந்தைகிட்ட அவ்வளோ அழகாக பேசுனாங்க பாரு. அந்த வீடியோ பார்த்துக்கலான்னு தெரில. அந்த குழந்தை மழலை பேச்சு அவ்வளோ அழகாக குழந்தையாக பேசுனாங்க. ஒரு ஜாலி டைப் அவங்க, ஒரு தைரியமான பொண்ணு. ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கும்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கம்மு பார்த்த பிறகு அவங்களுக்கே கம்மு மேலே லவ் வந்துருச்சு. ஸோ கம்மும் பாரும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டு கூட நீங்கள் போடலாம். நன்றி, வணக்கம்.